எப்போதாவது சிந்தித்திருக்கிறீர்களா அந்த தருணத்தை? இனி முடியாது, இனி எல்லாம் முடிந்து விட்டது என்று உள்ளம் சொல்லும் அந்த தருணத்தை. அந்த தருணம் உண்மையில் சிவனோடு இணையும் வாயில். ஏனென்றால் எல்லாம் அமைதியாகும்போது, அனைத்து நம்பிக்கைகளும் அணைந்து போகும்போது, சிவனின் மௌனமே அந்த குரலாக மாறுகிறது. ஆன்மாவை மீண்டும் எழுப்பும் குரலாக. சிவன் என்பது வெறும் பூஜையும் பாட்டும் மட்டுமல்ல. சிவன் என்பது ஒரு நிலை, மனிதன் தளர மறுக்கும் நிலை. மனம் இனி முடியாது என்று சொல்லும்போது உலகோடு போரிடாதீர்கள், உள்ளே சிவனை உணருங்கள். சிவபக்தி என்பது வெளிக்காட்டுக்கானதல்ல, அது தனிமையில் பாயும் ஆறு, உடைந்த ஒவ்வொருவரையும் மீண்டும் இணைக்கும் அந்த ஆறு. மகாகாலனை நினைவு கூர்வது மனதிற்கு புதிய சக்தி தருகிறது, புதிய வழிகளை காட்டுகிறது. யாருக்கும் தெரியாத வழிகளை